கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட கல்லூரி மாணவனின் நண்பர்களும் பெண்ணின் வீட்டாரும் கொடூர தாக்குதலில் ஈடுபட்டு கொண்ட அதிர்ச்சி வீடியோ வெளியாகி உள்ளது. காதல் விவகாரத்தில் காவல் நிலைய வாசலில் மோதலில் ஈடுபட்டு கொண்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? மகளை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளைஞரையும் அவரது நண்பரையும் பெண் வீட்டார் காவல் நிலைய வாசலில் வைத்து தாக்கும் பகீர் காட்சிகள்தான் இது. காதல் விவகாரம் கைகலப்பானது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த புளியண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேலு என்பவர் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் தருமபுரி மாவட்டம் கெட்டுப்பட்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஜோதிலட்சுமிக்கும் இன்ஸ்டா மூலம் நட்பு ஏற்பட்டு காதலித்து வந்தனர். இருவரின் காதல் விவகாரம் பெற்றோர் வீட்டிற்கு தெரியவர ஜோதிலட்சுமியின் பெற்றோர் அவருக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி வீட்டில் இருந்து கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற ஜோதிலட்சுமி மீண்டும் வீட்டிற்கு வரவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் 16ஆம் தேதி இரவு அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் CSR பதிவு செய்த போலீசார் பெண்ணை தேடி வந்த நிலையில் ஜோதிலட்சுமி அவர் காதலன் வேலுவை காதல் திருமணம் செய்து கொண்டு அவர்களது நண்பர் வீட்டில் தங்கியிருந்ததாக தெரிகிறது. குடும்பத்தினர் தேடுவது தெரிந்து காதல் ஜோடி மத்தூரில் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு வந்துள்ளனர். இதனை அறிந்த ஜோதிலட்சுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பேருந்து நிலையத்தின் முன்பு இருவரையும் வழிமறித்து பிடித்து காதலன் வேலுவையும் வேலுவின் உறவினர்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் அங்கு வந்த மத்தூர் போலீசார் மோதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தி இரு வீட்டாரிடமும் விசாரித்து வருகின்றனர்.